ராஜேஸ்வரி திட்டம் போட்ட மாதிரியே இங்கே நம்ம மல்லியை விஜய்கிட்ட பயங்கரமாக திட்டம் வச்சுறாங்க. ஸோ மல்லி தேவையில்லாமல் ராஜி மேலே பழி போடுறாங்க. என் அக்காவை பற்றி என்கிட்ட நீ தப்பாக பேச வேணாம் அப்படி இப்படின்னு மல்லியை கண்டபடி திட்டிட்டு விஜய் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. எனக்கு நிம்மதியே இல்லை, நான் பாட்டுக்கு சொன்னேன்னு ஸ்டேஷன்லேயே இருந்துக்கிறேன், நான் வெளியே வரல, எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி விஜய் மல்லிகிட்ட பயங்கரமாக கோவப்பட்டு பேசிட்டும் போயிடுறாங்க. இந்த இடத்துல மல்லி திரும்பவும் ராஜேஸ்வரிகிட்ட சபதெல்லாம் போடுறாங்க. ஆனால் ராஜேஸ்வரி, நீ என்ன வேணாலும் போடுடி, நான் போட திட்டப்படியே கண்டிப்பாக விஜயுடைய எல்லா சொத்தையும் நான் அடையாமல் விட மாட்டேன் அப்படின்னு ராஜி வக்கீலை கூப்பிட்டு, இங்கே பாருங்கள் வக்கீல், நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உடனே நம்ம விஜய்கிட்ட இருக்கிற எல்லா சொத்தையும் என் பேருக்கு மாற்றணும், அதுக்காக நீங்கள் பத்திரத்தை ரெடி பண்ணுங்க அப்படின்னு நம்ம ராஜேஸ்வரி சொல்கிறாங்க. வக்கீல் உடனே, மேடம் அதெல்லாம் ஓகே, ஒருவேளை விஜய் எதையாவது படித்து பார்த்து சின்னதாக அவருக்கு சந்தேகம் வந்தால் கூட எல்லா பிளானும் கேன்சல் ஆகிடும் மேடம். அப்போது என்ன வக்கீல் பண்ண முடியும்? இல்லை மேடம், எனக்கு ஒரு ஐடியா தோணுது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வாங்குகிற கையெழுத்து வாங்க போகிறீங்களா பத்திரம், அதில் நாம் எதுவுமே ஃபில் பண்ணாமல் எம்டி பத்திரமாக கையெழுத்து வாங்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நாம் ஈஸியாக விஜயோடைய எல்லா சொத்தையும் 2 பத்திரத்தில் உங்கள் பேருக்கு மாற்றிடலாம் மேடம். வக்கீல் சார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே, ஆனால் வெத்து பத்திரத்தில் அவன் எப்படி சைன் போடுவான்? மேடம், நீங்கள் நினச்சா கண்டிப்பாக பண்ணலாம் மேடம். நான் பார்த்ததுலேயே உங்களை மாதிரி ஒரு பக்கவான கிரிமினல் நான் இது வரைக்கும் பார்த்தில்ல மேடம். உங்களுக்கு கிரிமினல் சொல்ல முடியாது, நீங்களாம் ஒரு கிரிமினல் லாயராக இருக்கணும், அந்தளவுக்கு தெளிவாக யோசிக்கிறீங்க. அந்த மல்லியை விஜய் சார் நம்புறாருன்னு தெரிஞ்ச உடனே நீங்கள் போட்ட ஸ்கெட்சில் மல்லி ரொம்ப அழகாக தொக்கா வந்து மாட்டிக்கிட்டாங்க. மல்லியை ஒரே இடத்துல வச்சு சுத்தமாக காலி பண்ணிட்டீங்க. இப்போ மல்லி ஓடி வந்து, இல்லை நீங்கள் கையெழுத்து போடாதீங்க, ராஜேஸ்வரி மோசமானவ அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக விஜய் சார் அவங்க மேலே கடுப்பில் கோவத்தில் அந்த வெத்து பத்திரமா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி எதையுமே யோசிக்காமல் அவர் பட்டு கழகன் சைன் போட்டுருவார். இதுதானே மேடம் உங்கள் பிளானு? வக்கீல் சொன்ன உடனே ராஜேஸ்வரி, பரவாயில்ல வக்கீல், நான் சொல்லாமலே என் பிளான் அழகாக புரிஞ்சுக்கிட்டீங்களே. ஆமாம், அதுதான் என் திட்டமே. நீங்கள் வெத்து பத்திரமே ரெடி பண்ணுங்கள், கண்டிப்பாக அந்த இடத்துல மல்லி வருவா. மல்லி வரத்துக்கு மல்லிக்கிட்ட இதை சொன்னாலே போதும். ஓ அப்படியா அப்படின்னு தெரிஞ்ச உடனே குதிச்சு போய் அந்த இடத்துக்கு ஓடி வருவா. வந்த மல்லி சும்மா இல்லாமல், இல்லை விஜய் வேணாம் விஜய்னு சொல்லி பிரச்சனை பண்ணுவா. அதுக்குன்னே நம்ம விஜய் கடுப்பில் கோவத்தில் கையெழுத்த போட்டுருவான். நம்ம வேலையை முடிச்சு கொடுக்க போகிறதே அந்த மல்லி தான் அப்படின்னு ராஜேஸ்வரி வக்கீல்கிட்ட சொல்லி சிரிக்கிறாங்க. சிரித்தது மட்டும் இல்லாமல் அந்த பத்திரத்தில் ரெடியும் பண்ணுறாங்க. ரெடி பண்ணிவிட்டு அடுத்த நாள் விஜயை பார்க்கறதுக்கு ராஜேஸ்வரி ரெடியாகிறாங்க. இங்கே மல்லிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, எப்படி நாம் விஜயை காப்பாற்ற போகிறோம்? விஜய் மட்டும் அந்த பத்திரத்தில் கையெழுத்து போட்டார்னா அப்புறம் சொத்து எல்லாத்தையுமே அந்த ராஜேஸ்வரி அவள் பேரில் மாற்றிப்பா. விஜய் ஒன்றும் இல்லாமல் நடுத்தருக்கு வந்துடுவார். பாவம் விஜய், விஜயை எப்படியாவது காப்பாற்றணும், விஜய் அந்த பத்திரத்தில் கையெழுத்து போடக்கூடாது அப்படின்னு மல்லி முடிவு பண்ணுறாங்க. ஆனால் விஜய் ஏற்கனவே என் மேலே கடுப்பில் இருக்கார், கோவத்தில் இருக்கார். நான் அவன் சொல்கிற எதையுமே அவர் நம்ப மாட்டார். அவங்க அக்கா சொல்கிற எல்லாத்தையும் நம்புறாரு. ஆனால் அவங்க அக்கா எந்த அளவுக்கு மோசமானவ அப்படிங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு மல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் விடிஞ்சு போகுது. விடிஞ்ச உடனே ராஜேஸ்வரி வக்கீல் கால் பண்ணி, என்ன வக்கீல் சார், பத்திரம் ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. மேடம், எல்லாமே நீங்கள் சொன்ன மாதிரி பக்காவாக ரெடி பண்ணிட்டேன், நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம கிளம்பி போகலாம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி கிளம்பிடுறாங்க. மல்லிக்கு இங்கே என்ன பண்ண தெரியல, நாமளும் போகலாம், போயிட்டு அங்கே விஜய்கிட்ட பேசி எப்படியாவது இதை தடுத்து நிப்பாட்டலாம் அப்படின்னு மல்லியும் பின்னாடியே போகிறாங்க. ராஜேஸ்வரி பத்திரம்லாம் ரெடி பண்ணிவிட்டு அங்கே போய் வெயிட் பண்ணுறாங்க. விஜய் கரெக்டாக வராரு. வந்த உடனே விஜய்கிட்ட போயிட்டு, ராஜேஸ்வரி, விஜய் நான் சொல்கிற ஒரு நிமிஷம் கேட்குறியாடா, இப்போது பிஸ்னஸில் நிறைய பிரச்சனை போயிட்டுருக்குடா. அதனால் நம்ம வக்கீல் சார் என்ன சொல்கிறாருன்னா, அந்த இன்வெஸ்டர்லாம் அந்த பிரச்சனையை பெருசாக போகிறாங்க. அதனால் அவங்களுக்கு இப்போது உங்ககிட்ட இருக்கிற சொத்தையும் முடக்கி அது மூலயமா அவங்க லாபம் சம்பாதிக்கலாம் ட்ரை பண்ணுறாங்க. அதனால் நீ உன் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் அப்புறம் உன் சொத்து எல்லாத்தையும் இப்போதைக்கு மல்லி பேருக்கு மாற்றிடுறா. அப்போ தான் நீ வந்து அந்த இன்வெஸ்டர்லேருந்து தப்பிக்க முடியும். இல்லைனா அந்த இன்வெஸ்டர் எல்லாமே உன் சொத்து எல்லாத்தையும் அபகரிக்கிறதுக்கு திட்டம் போகிறாங்க விஜய் அப்படின்னு ஒரு தெளிவான பிளான் சொல்கிறாங்க நம்ம ராஜி. அந்த பிளான் படி விஜய் கேட்டுட்டு, என்னக்கா சொல்கிற, உண்மையாவா? ஆமாம் விஜய், நீ உடனே உன் சொத்து எல்லாத்தையும் உன் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் எல்லாத்தையும் மல்லி பேருக்கு மாற்றிட்டு விஜய். அக்கா நீ சொல்கிறதெல்லாம் ஓகேக்கா, ஆனால் மல்லியால் என்ன பண்ண முடியும்? இவ்வளோ விவரமான எண்ணெயவே அந்த இன்வெஸ்டர்கள் எவ்வளவோ திட்டம் போட்டு ஏமாற்றிட்டாங்க. ஆனால் மல்லி பாவம்க்கா, அவளுக்கு அந்தளவுக்கு பிஸ்னஸ் அனுபவம் இல்லைக்கா. அப்போ என்ன பண்ண முடியும் விஜய்? வேறு யாராவது நம்ம குடும்பத்தை சேர்ந்த நம்பிக்கையான ஆளுக்கு மட்டும்தான் விஜய் இதெல்லாம் பண்ண முடியும். எவனோ ஒருத்தனுக்கு பண்ணால் அவன் கண்டிப்பாக நம்மளை ஏமாற்றிடுவான். அப்போது வேறு என்ன பண்ண முடியும் விஜய் நமக்கு? என்னக்கா சொல்கிற? யாரோ ஒருத்தனை பற்றி பேசுறதை தவிர உன்னை பற்றி நீ பேசவே இல்லையாக்கா? நீ இருக்கும்போது எனக்கு என்னக்கா கவலை? அதான் நீ இருக்கல, உனக்கு நம்ம பிஸ்னஸை பற்றி எல்லாமே தெரியும். ஏ டு செட் நீ என்னை விட புத்திசாலி. அதனால் எல்லா பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பையும் உன் பேருக்கு நான் மாற்றுறேன்க்கா, நீ எல்லாத்தையும் பார்த்துக்கோக்கா அப்படின்னு இங்கே விஜய் சொல்கிறாரு. உடனே ராஜேஸ்வரி, டேய் விஜய்,
நான் லாஸ்ட் நேரத்தில் இப்படி சொல்கிற, நான் மல்லி பேரில் மாற்றலாம் அப்படின்னு பத்திரம்லாம் ரெடி பண்ணி வந்துட்டேன்டா. இப்போது பத்திரத்தை நான் எங்கே போக முடியும்? வக்கீல் சார், உங்கள்கிட்ட பத்திரம் இருக்கா? மேடம், பத்திரம் இருக்குது, ஆனால் இப்போ என்கிட்ட எம்டி பத்திரமா தான் இருக்குது. அதில் சார் எப்படி சைன் பண்ண முடியும்? ஏன்னா நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லி மல்லி பேரில் தான் நான் எல்லாத்தையும் மாற்றி வந்திருக்கேன் அப்படின்னு வக்கீல் சொல்கிறாரு. அந்த நேரத்தில் கரெக்டாக மல்லி வந்துடுறாங்க. விஜய் விஜய் சைன் போடல, சைன் போடாதீங்க விஜய், நான் சொல்கிறது கேளுங்க விஜய். உங்கள் அக்கா சரியான சதிகாரி. நான் சொன்ன மாதிரியே தெளிவாக பிளான் பண்ணி வந்திருக்காங்க. உங்கள்கிட்ட எப்படியா சைனை வாங்கி அது மூலிமா உங்கள் பேரில் இருக்கிற பிஸ்னஸ் சொத்து எல்லாத்தையும் அவங்க பேருக்கு மாற்ற போகிறாங்க விஜய். அதுக்கப்புறமா உங்கள்கிட்ட எதுவுமே இருக்காது. நீங்கள் எல்லாத்துக்கும் அவங்கள்ட்ட கையேந்து நிற்கக்கூடிய நிலைமை வந்துடும் விஜய். ப்ளீஸ் விஜய், நான் சொல்கிறது கேளுங்க விஜய். நீங்கள் கொஞ்சம் தெளிவாக யோசிங்க விஜய். நீங்கள் நினைக்கிற மாதிரி அக்கா நல்லவங்க இல்லை விஜய் அப்படின்னு மல்லி சொல்கிறாங்க. அதை கேட்ட விஜய், போதும் நிப்பாட்டு மல்லி, எப்போ பார்த்தாலும் எங்கள் அக்கா குறை சொல்லிட்டே இருக்க. எங்கள் அக்கா குறை சொல்கிறது உனக்கு என்ன தகுதி இருக்குமோல சொல்லு பார்க்கலாம். எங்கள் அக்காவை உனக்கு எத்தனை வருஷமாக தெரியும்? இந்த வீட்டுக்கு வந்தப்போ தான் தெரியும். எங்கள் அக்கா எனக்கு சின்ன பிள்ளைலேருந்தே தெரியும். எப்போதுமே எங்கள் அக்கா நான் சந்தோஷமாக இருக்கணும், நான் நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. அப்படி இருக்கும்போது எங்கள் அக்காவை பற்றி என்கிட்ட தப்பாக சொல்கிறியே, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும்? இங்கே அப்புறம் மல்லி, திரும்ப சொல்கிறேன், கடைசியாக சொல்கிறேன், ஒழுங்கு மரியாதையாக இந்த இடத்த விட்டு கிளம்பிடு. உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப கடுப்பாகுது. ஸ்டேஷனில் இருக்கும்போது என்னை வந்து நீ பார்க்கலையே அப்படின்னு நான் ஃபீல் பண்ண உனக்காக. ஆனால் இப்போ தான் தோணுது நீ வராமையே இருந்திருக்கலாம் அப்படின்னு. நீ வந்து இப்படி என்னை பேசி கொஞ்சம் கொஞ்சமாக என் மனசை கஷ்டப்படுறதுக்கு நீ வராமல் இருக்கிறது எவ்வளோ பெட்டர் தான் மல்லி. இங்கேருந்து ஒழுங்காக போயிடு மல்லி. அக்கா, எம்டி பத்திரம் வந்தால் எனக்கா? அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைக்கா. எனக்கு உன் மேலே எப்போதுமே நம்பிக்கை இருக்குக்கா. ஏன்னா நீ என் அக்கா. அந்த பத்திரத்தை எடுங்க வக்கீல், நான் கையெழுத்து போகிறேன். சார், அது எம்டி பத்திரமா இருக்குது. பரவாயில்ல வக்கீல் சார், எடுங்க. மல்லி ஒன்று, விஜய் வேணாம் விஜய், நான் சொல்கிறது கேளுங்க விஜய். அவசரத்தில் இருக்கிற முடிவு எல்லாமே தப்பாக தான் விஜய் போவோம். கொஞ்சம் அவசரப்படாமல் நிதானமாக யோசிங்க விஜய். இப்போ என்ன, எல்லாத்தையும் உங்கள் அக்கா பேருக்கு மாற்ற போகிறீங்களா? நீங்கள் எல்லாத்தையும் மாற்றத்துக்கு பதில் இப்போதைக்கு டெம்பரரியாக தான் நான் உங்களுக்கு எழுதி தரேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது காரணத்தோடு எழுதி விடுங்க விஜய், ப்ளீஸ் விஜய் அப்படின்னு மல்லி சொல்கிறாங்க. ஆனால் இங்கே விஜய் மல்லி தான் அக்கா மேலேயே குறை சொல்கிறா அப்படின்னு கோபத்தில் ஒரு பதட்டத்தில் எதையுமே யோசிக்காமல் வெத்து பத்திரத்தில் கையெழுத்தும் போடுறாரு விஜய். போட்டுட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இங்கே ராஜி ஒன்று செம்ம சந்தோஷமாக இருக்காங்க. என்ன மல்லி, என்னமோ நான் அதை பண்ணிவிடுவேன் இதை பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொன்னேன், இப்போ என்ன பண்ணேன்? நான் சொன்ன மாதிரியே என் தம்பிக்கிட்ட எல்லா பிஸ்னஸையும் எல்லா சொத்தையும் என் பேரில் மாற்றத்துக்கு வெத்து பேப்பரில் கையெழுத்து வாங்கிட்டேன். இனி அந்த சொத்து எல்லாமே எனக்கு தாண்டி. நான் சொன்ன மாதிரியே விஜயை ஏமாற்றிட்டேன். இனி விஜய் எனக்கு அடிமை. நான் போடுற எச்ச சொத்தை தான் விஜய் சாப்பிட்டாகணும். அப்படி இருக்கும்போது நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவன் உன்னை வெளியே அனுப்பி தான் தீருவான். அதுக்கப்புறம் நான் எந்த பொண்ணை கை காட்டுறனோ அந்த பொண்ணு தான் அவன் கல்யாணம் பண்ணிப்பான். இனி உனக்கு இந்த வீட்டில் இடமே கிடையாது. இனி எல்லாமே இந்த ராஜேஸ்வரி தான் அப்படின்னு சொல்ல, இங்கே பாடி ரொம்ப ஆடாத. கடவுள் கெட்டவங்களுக்கு இதே மாதிரி தான் அதிகமாக கொடுப்பாரு, ஆனால் கடைசியில் கை விட்டுருவார். அதுக்கான கால நேரம் கண்டிப்பாக வரதான் போகுது. உன்னோட உண்மையான முகத்தையும் நான் விஜய்கிட்ட சொல்ல தான் போகிறேன். விஜய் நம்ப தான் போகிறாரு. அப்போது அவரே உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவார். அப்போ என்னடி பண்ணுவ அப்படின்னு இங்கே மல்லி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, போடி லூஸு, நீ போய் அப்படி ஓரமாக உட்காந்து நீ பட்டே கனவு காணு. உன்னை யார் வேணான்னு சொன்னான்? ஆனால் நீ காண்ற கனவு எதுவும் பழிக்காதடி. நான் காண்ற கனவு மட்டும்தான் இங்கே நினைவாக போகுது. நீயும் விஜயும் தெரு ஓரமாக இருந்து சேர்ந்து இருந்தால் பிச்சு தான் இருக்கணும். அதுக்கு நீ விஜயை விட்டுட்டு ஓரமாக போயிட்டனா விஜய் ஏதோ எனக்கு கீழே ஒரு அடிமையாட்டம் வேலையாட்டம் செஞ்சு சமைச்சு சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக வாழ்க்கையை கடந்து போவான். இல்லைனா உன் கூட சேர்ந்து அவனும் அழிகிறது கன்ஃபார்ம்டி அப்படின்னு மல்லியை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ராஜ்யம் வந்து கிளம்பிடுறாங்க. மல்லிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. இந்த ராஜ்யத்தினால தடுக்க முடியலையே. விஜயோடைய எல்லா சொத்தையும் இப்போது அவள் பேர் மாற்றத்துக்கு பத்திரத்தில் கையெழுத்து வாங்கிட்டாலே. இனி விஜயோடைய நிலைமை என்னதுக்காக போகுது? நாம் எப்படி விஜயை காப்பாற்ற போகிறோம் இந்த சதிகாரிட்டேருந்து அப்படின்னு தெரியாமல் மல்லி பயங்கரமாக அங்கேயே உட்காந்து அழுகுறாங்க.